நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தேங்க்ஸ். அது அந்த சிரிப்புக்கு பின்னால் அவ்வளோ கஷ்டம் இருக்கு. சாரி, கொஞ்சம் அது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு 10-12 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நான் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக இருந்ததில்லை. நான் சரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு, ஏன்னா என்னோடய பைலட் ஃபிலிம்ஸை ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. இவன் நல்லா ஹியூமர் பண்ணுறான் அப்படின்ட்டு என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களே நீ சீக்கிரம் படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கே ஒரு தைரியம் வந்தது, இப்போ படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யார்ட்டையும் போகலங்க. விஜயோ, அஜித் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும், அவங்க கிட்டேயே போக முடியாதுன்னு தெரியும். நான் போனதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு தான். ரொம்ப இப்போது மார்க்கெட் லெவலில் ஒரு 3 கோடி 4 கோடி உள்ள ஒரு சின்ன சின்ன ஆக்டருங்க கிட்ட தான் கதை சொல்லலாம் அப்படின்னு போனேன். அவங்க என்ன ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்கல. மேனேஜர்ஸ்லாம் அவங்க ஃபோன் எடுத்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நான் கேட்டதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான், என் கதையை கேளுங்க அப்படின்னு. யாருமே கொடுக்கல. தீரஜ் சார் தான் மைம் கோபி அண்ணன் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. நான் ஒரு இண்டிபெண்ட்டாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது, சாரோட ஷூட்டிங்கில் இருந்தார் அவர்கிட்ட நான் போய் சொல்லும்போது சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். சார் என் பேரை கூட கேட்கல, நீ யார், என்ன உன் பேர் என்ன, மதம் என்ன, ஜாதி எதுவுமே கேட்கல, நீ படம் பண்ணியிருக்கியா, அசிஸ்டண்டாக இருந்திருக்கியா, எதுவுமே கேட்கல. 5 நிமிஷத்தில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு கேட்டார். சார் இந்த 5 நிமிஷத்துக்காக நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறேன் சார், யாருமே என்னை மதிக்கல. சார் 5 நிமிஷம் கொடுத்தாரு, கதை சொல்ல ஆரம்பித்தேன். நான் சொல்லி முடிக்கும் போது 1 hour ஆயிடுச்சு. சார் ஷூட்டிங் அப்படியே நிறுத்திட்டே என்ற கதை கேட்டார். அது நான் சொல்லும் போது ஒரு சின்ன படமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அந்த அனிமேஷன் ஐடியாஸ் நான் சொல்லும் போது, ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியல பட்ஜெட்னு வரும்போது சேல் வேல்யூலாம் இருக்கணும் அப்படின்றப்போ எங்களுக்கு பெரிய, ஏன்னா இந்த அனிமேஷன் ஐடியா நான் இப்போ யோசிச்சு வச்சுட்டேன். ஆனால் இப்போ நான் போய் யார்ட்டையும் சொன்னால், நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நான் யார்ட்டையும் போய் சொன்னால் எடுப்பாங்க, இது புரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா தமிழ் சினிமா அப்படி தான் இருக்குது, அவங்களுக்கு இந்த ஐடியா புரியுமான்னு கூட தெரியல. ஆனால் சாருக்கு அது புரிஞ்சுது. இது செம்ம ஐடியா, இது நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலான்னு இந்த படத்தோட பட்ஜெட்டை 8 மடங்கு ஏற்றிட்டாரு. அப்படி தான் இப்படி நிற்கிது, நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் கொடுத்த அந்த 5 நிமிஷம் தான் என்னை இங்கே நிற்க வச்சுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மிஸ்கின் சார், நான் இங்கே நான் என்னோடய ஃபஸ்ட்டு மேடையில் நீங்கள் இருக்கிறீங்க, என்னோடய இன்ஸ்பைரேஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் தேங்க்யூ. நான் எல்லாமே சொல்லிட்டேன், அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் நான் அடுத்தடுத்த மேடைகளில் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் என் டீமுக்கு. ஏன்னா என் டீமை பற்றி நான் பேசணுன்னா, எங்கள் ஆஃபீஸில் இப்போ இருக்கிற ஆயாலேருந்து நான் சிஜி டீம் போகும்போது அங்கே டீ குடிக்கிற பாட்டி வரைக்கும் நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரெசன்ட் மீடியா. இந்த படத்தை நல்லா எழுதுங்க, நல்லபடியாக கொண்டு போங்க. என்ன மாதிரி சின்ன சின்ன டைரக்டருங்க, அப்கமிங் டைரக்டருங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்கள் எழுதுகிற நல்ல விஷயங்கள் இதை பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அது மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க, நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ நல்லபடியாக எழுதுங்க, இந்த படம் நல்லபடியாக வரணும். தேங்க்ஸ். இல்லை, எதை பற்றி எந்த படம்? உட்காந்து கீழே உட்காந்து கேளுங்க நண்பரே. நல்ல கேள்வி, கிளாப் பண்ணுங்க. ஐயா, நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா புது படங்களும் என்னை கேட்குறாங்க. அதாவது அவங்க மேடைக்கு வாங்க, ஒரு சின்ன மைலேஜ் கிடைக்கும், நான் சந்தோஷமாக வர்றேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா படத்துக்கும் நான் வந்துடுறேன். ஏன்னா என் படங்களுக்கு வந்தாங்க, துளசி பொன்னியின் சார் தான் அதுக்கு ப்ரொடக்ஷன் இதுவாக இருந்தார், எங்களுக்கு பிஆர்ஓ இருந்தார். முடிஞ்ச வரைக்கும் எல்லா குழந்தை இளைஞர்களுக்கும் நான் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக ஸோ அப்படி தான் வந்தேன். தீரஜ் எனக்கு நல்லா தெரியும், அதுக்கப்புறம் சந்துரு நல்லா தெரியும். அப்புறம் அதெல்லாம் மீறி எந்த படம் கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். எனக்கு எல்லா படமும் ஒரு மாதத்துக்கு ஒரு 10 படம் கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக நான் வந்துடுறேன். ஆக்சுவலாக அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. தம்பி படத்துக்காக இல்லை, இவனும் தம்பி தான், இவங்களும் தம்பி தானே, படம் எடுக்கிற எல்லாருமே தம்பி தானே. ஆக்சுவலாக தேங்க்யூ.
டபுள் டக்கர். இல்லை அது கிடையாது. அந்த 2 கேரக்டர் இருக்குல்ல டபுள், ஸோ அது டபுள் டக்கர். இந்த படத்தில் 2 டபுள் ஆக்ஷன் இருக்குது இதில், ஸோ அதனால டபுள் டக்கர். ஸோ எல்லாமே 2 இருக்கிறதுனால டபுள் டக்கர். இல்லை அதுவும் டபுளுக்காக தான் வச்சேன், எங்கேயோ ஒரு இடத்துல தெரியும் வச்சு. இல்லைங்க, அப்படிதான் இருக்கு. அதுதான் பெரிய சேலஞ்சு சினிமாக்கு. இப்போ ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சேட்டலைட் இருந்துச்சு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த படங்கள் நம்மளால் உடனே அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க முடியல. தியேட்டர்களுக்கு மக்கள் வர மாட்டேன்றாங்க, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஆனால் இந்த கான்ஃப்ளிக்ட்டை தான் சினிமா இயக்குறவங்களுக்கும் சினிமா எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய சோகத்தை கொடுத்து, ஆனால் இதுக்குள்ள விட்டு வெளியே வராமல் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம படத்தை நம்ம ரீச் பண்ணணும், ஒரு நல்ல கதையை ரீச் பண்ணணும்னு சொல்கிற ஒரு உத்வேகத்தை இந்த கான்ஃப்ளிக்ட் தான் கொடுக்கும். திரைப்படத்தில் எப்படின்னா ஒரு கதாநாயகன் வந்து எப்படின்னா வந்து அவனுடைய முதல் பகுதியில் அவனுடைய வாண்டை நோக்கி ட்ராவல் பண்ணுவான், அவன் கடைசி போகிற வரைக்கும் அவனுக்கு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்சுவல் டைம் தான் இந்த டைம். அதனால் வந்து நான் சினிமாவை சொல்கிறேன், கலையை சொல்கிறேன். கலையில் இருப்பதற்கு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக எவ்வளோ பேர் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிருக்கோம். ஒரு டாக்டர் ஏன் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றான். ஸோ இது ஒரு புண்ணியம் செய்த ஒரு இடம் தான் ஆக்சுவலாக. அதனால தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து. அப்படிலாம் இல்லையே. கூப்பிட்டு தான் என்னன்னா கூப்பிட்டு தான் கொஞ்சம் காசு கொடுத்துருப்பாங்க. நான் நிறைய காசு வர கேட்பேன் ஆக்சுவலாக. இல்லை ஆஸ் யூஷுவல் இது வந்து படம் முடிச்சு ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி அவருக்கு இன்னொரு 2 weeks டைம் இருக்குது. முடித்தோடனே அவர் காட்டுவேன். அவர் பிடிச்சிருந்தா அவர் கண்டிப்பாக பண்ணுவார். பிடிக்கலன்னா நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஹிஸ் பிஸ்னஸ். அதில் நான் வந்து போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நட்புன்னு வேற, பிஸ்னஸ்ன்றது வேற. ஸோ அது தெளிவாக ஐ ஹவ் ட்ரான் தட் லைன் வெரி கிளியர். ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கணும், பட் அட் த சேம் டைம் எனக்கு அது ரீச் இருக்குது. ஸோ அதனால் நான் போய் காட்டுவேன். அதனால் தட் டசன்ட் மீன் தட் ஹி ஹேஸ் டு டூ இட். இல்லை, ஸோ வெரி கிளியர். அதுக்கு செண்பகமூர்த்தின்னு ஒருத்தருக்காரு, அவர் அசஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ராஜான்னு ஒருத்தருக்காரு, அவர் அசஸ் பண்ணுவார். கமர்ஷியலாக என்ன வயபிள்டான ரெட் ஜெயிண்ட் எடுத்துச்சுன்னா அது கமர்ஷியலாக வயபிளாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். நான் தான் டாக்டர் இங்கே இருக்கேன். ஓ டைரக்டர், ஓகே. இது உனக்கு தேவையா அப்படின்னாரு. சொன்னேன் இல்லைங்க, எனக்கு இப்போ நடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ நம்ம டாக்டராக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டெய்லி காலைல போய் ஆப்ரேஷன் பண்ணுறேன், வரேன். லைஃப் இப்படியே முடிஞ்சிடும். 50 years கழிச்சு திரும்பி பார்த்தா வெறும் ஹார்ட்டு ஆப்ரேஷன் இதுதான் இருக்கும். நம்மளுக்குன்னு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறது தப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நான் நடிக்கலாம், இது ஒரு ஹாபி அப்படின்னு ஆரம்பித்தேன். பட் த சேம் டைம் ப்ராக்டிஸை விடாமல், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல், பேஷண்ட் கேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறதுனால, என்னால் பண்ண முடிஞ்சதுனால நான் அது பண்ணுறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை ஆக்சுவலாக இந்த வீடியோ முன்னாலே பண்ணிட்டோம். அப்புறம் தான் சாரு இந்த கடைசியில் வந்து விநாயக் மாதிரி தான் வந்தார், அதனால அவரை ஆட் பண்ண முடியல. இல்லைங்க அந்த வலிங்க, நான் இதே கஷ்டம் தான் அவரும் சொன்னாரு. இல்லை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நான் வந்து ஒரு துரதிருஷ்டவாதின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னோட இல்லை சார், அதுக்கு ரீசன் சொல்லி இல்லை ரீசன் சொல்லிடுறேன் சார். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் இருந்தது, கஷ்டம் இருந்தது. நான் வேலைக்கு போயே ஆகணுன்ற நிலைமை. ஆனால் எனக்கு சினிமா மேலே ஒரு ஆசை, பயங்கரமான ஆசை, எப்படியாவது சினிமா பண்ணணும்னு. சண்டே லீவில் தான் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன். எனக்கு யார்ட்டையும் போய் ஒர்க் பண்ண முடியாதுன்னா நான் வந்து யூடியூப்பில் இப்போ இங்கே உள்ள சினிமாக்காரங்க வந்து, அதாவது இந்த இன்ஸ்டியூட் வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறத ஃபாரின்காரன் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக சொல்லித்தரான். இது நல்ல ஆப்ஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அதில் அப்படி கற்றுக்கிட்டேன். எப்படியாவது நான் அந்த சினிமாவை ஜெயிக்கணுன்றதுக்காக இந்த சண்டே லீவில் பண்ணி தான்
அப்படியே ஒரு 12 வருஷம் அதுக்கு உண்டான டைம் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு கரெக்டாக வருதுன்னு நானும் நம்பினேன். நான் சும்மா படம் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் தான் பண்ணேன். அப்புறம் அந்த ஐடியாக்கு சொன்னார். அது எல்லாமே என்னோட ஐடியா தாங்க. நான் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபன்னாக காமெடியாக பண்ணிகிட்டு இருப்பேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நாட்டாம ஃபேஸ்புக் வெர்ஷன் நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்க. 2014 வந்தது. நாட்டாம தீர்ப்பு சொல்ல வரும்போது ஒரு ஃபேஸ்புக் வெர்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அது வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு. அது மலேசியா, துபாய்னு எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணாங்க. மாநாட மைனாடில் அதை வந்து இதுவாக ஸ்கிட் மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மளோட காமெடியை என்ஜாய் பண்ணுறாங்க. கண்டிப்பாக மக்களுக்கு நல்லா சிரிக்க வைக்க முடியும். ஏன்னா சிரிப்புக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. சிரிப்பு படமே வரமாட்டேங்குது, காமெடி படங்களே வரமாட்டேங்குது. அந்த ஒரு கேப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான்.